பல்லார்னு ஏதோ செஞ்சுட்டான்னு அடிச்சாரு. பையன் சூப்பரா சொன்னான். ஒரே வார்த்தை தான் சொன்னான். சைலண்டா சொன்னான், அழற குரல்ல சொன்னான். ஆனா சொல் முக்கியமானது. எனக்கு கொஞ்சம் விழிப்பு இருந்ததால் கேட்டேன். கோமா இருக்கும்போது அடிக்காதீங்கப்பா. ஒரு மிகப்பெரிய அறிஞர்கள் புத்தகத்தை பற்றி என்ன பேசி இருக்கிறார்கள். நான் இங்க வரணுங்கிறதுனால கொஞ்சம் ஹோம்வொர்க் பண்ணேன். 1 கோடி ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபொழுது ஒரு நூலகம் கட்டுவேன் என்று பதிலளித்தார் மகாத்மா. பெண்களின் கரண்டியை பிடுங்கி விட்டு புத்தகம் கொடுத்தால் போதும் என்றார் தந்தை பெரியார். 1 கோடி ரூபாய் கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு இவங்கெல்லாம் இப்படி பதில் சொல்றாங்க. தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபொழுது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்று பதிலளித்தால் ஜவஹர்லால் நேரு. என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள், இங்கே ஒரு புத்தக புழு உறங்கிக் கொண்டிருக்கிறது என்றார் ரசல். மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்று வினவப்பட்ட போது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் என்று பதிலளித்தார் ஐன்ஸ்டீன். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டும் என்றார் நெல்சன் மண்டேலா. பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது புத்தகங்கள் வேண்டும் என்று தயக்கமின்றி லெனின் கூறிட குவிந்தன பல லட்ச புத்தகங்கள் என்று வரலாறு சொல்கிறது. புத்தகங்கள் நம்ம என்ன செய்யும் என்பதனை வாசித்து பார்த்தால் தான் புரியும். சுந்தர் ராமசாமியினுடைய ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்ற புத்தகத்தை நான் வாசிக்கின்ற பொழுது எனக்கு வயது 30. நான் சத்தியத்திற்கு சாட்சி சொல்கிறேன், அந்த புத்தகத்தை வாசித்துவிட்டு நான் 36 மணி நேரம் எதுவும் செய்யாமல் அமைதியாக உட்கார்ந்து இருந்திருக்கிறேன். டால்ஸ்டாயினுடைய அண்ணா கரீனினா படித்து முடித்துவிட்டு 48 மணி நேரம் குளிக்க கூட இல்லாமல் ஒரு இடத்திலேயே உட்கார்ந்து இருந்திருக்கிறேன் நான். புத்தகங்கள் நம்மை இதைத்தான் செய்யும். உள்ளே நுழைந்து நம்மை விசாரிக்கும். நாம் யார் என்பதனை இந்த உலகத்திற்கு தரக்கூடிய அற்புதமான விஷயமாக புத்தகங்கள் திகழ்கின்றன. வாசிக்கின்ற பொழுதுதான் மற்றவர்கள் சொல்லுவது வேறு, அதுல எழுதப்பட்டது வேறு நமக்கு தெரியும். நம்ம எல்லாரும் பேச்சில் மயங்கியவர்கள், வாசிக்கிற பழக்கம் குறைவு. நிறைய வாசிக்கிறவங்க பேச்ச கேட்க மாட்டாங்க, பார்த்திருக்கீங்களா? நிறைய வாசிக்கின்ற பழக்கம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் யார் பேச்சை கேட்க வேண்டும், யார் பேச்சை கேட்க கூடாது என்று பிரித்தறியக்கூடிய ஆளுமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். நான் இப்படி சொல்கிறேன், ஆர்ப்பாட்டமாக பேசக்கூடியவர்கள், நகைச்சுவையாக பேசக்கூடியவர்கள் மீது நமக்கு நிறைய அபிப்பிராயங்கள் உண்டு, அவர்கள் மீது பேரன்பு உண்டு. நான் இன்றைக்கு ஒரு பேச்சாளராக உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்களை விட ஆர்ப்பாட்டமே இல்லாமல் அமைதியாக பேசுகின்றவர்களுடைய பேச்சை உன்னிப்பாக கேட்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அது இதைவிட பலனடிக்கக்கூடியதாக இருக்கும். சிந்தனையை பேசுகின்ற பொழுது அவங்களுக்கு குரல் ரொம்ப உயர்ந்ததா இருக்காது, சும்மா சைலண்டா தான் சொல்லுவாங்க. என் பையன் சொன்னாங்க, அவங்க அப்பாட்ட 5 வயசுல பல்லார்னு ஏதோ செஞ்சுட்டான்னு அடிச்சாரு. பையன் சூப்பரா சொன்னான். ஒரே வார்த்தை தான் சொன்னான். சைலண்டா சொன்னான், அழற குரல்ல சொன்னான். ஆனா சொல் முக்கியமானது. எனக்கு கொஞ்சம் விழிப்பு இருந்ததால் கேட்டேன். கோமா இருக்கும்போது அடிக்காதீங்கப்பா. நைட்டு சாப்பாடு கொடுக்கும்போது கேட்டேன், ஏண்டா தம்பி அப்படி சொன்ன? தப்பு தான் செஞ்சேன், கோமா இருக்கும்போது கூடுதலா அடிச்சிடறாருமா. புரியுதா? சொல் புரிகிறது இல்லையா? கோபமாக இருக்கின்ற பொழுது தண்டனை வழங்கக்கூடாது. வாத்தியார் கோமா இருக்கும்போது பேப்பரை திருத்தக்கூடாது. தெரியுதா இல்லையா? அதுவும் முக்கியமா யார் மேல கோபமா இருக்கிறோமோ அவங்க பேப்பரை திருத்தவே கூடாது. வார்த்தைகள் நமக்கு புரிய தொடங்குகின்றன. இன்னும் ரொம்ப நல்லா சொல்றேன் பாருங்க, யார் கல்வியாளர்கள் தெரியுமா? யார் எந்த டோன்ல பேசினாலும் ப்ரோவோக் ஆகாம இருக்கிறோமோ அவங்க தான் கல்வியாளர்கள். வீரத்துக்கும் வன்முறைக்கும் இருக்குமான வித்தியாசமே அதுதான். ஒருத்தன் ஒரு 2 வினாடி கோபத்தை கட்டுப்படுத்துகிறானா அவன் வீரன், கட்டுப்படுத்த தெரியாதவன் வன்முறையாளன். இப்படி சொல்லி தருகிறது எனக்கு புத்தகம். எதையோ வாசிக்கிறேன், ஏதோ கொண்டு வந்து என்னை ஒரு இடத்தில் புத்தகம் என்னை சிந்திக்க வைக்கிறது. நான் தலை குனிந்து படிக்கக்கூடிய புத்தகம் என்னை தலை நிமிரச் செய்கிறது. பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன், நான் தோற்ற இடங்கள் எல்லாம் நான் தோற்கக்கூடாத இடங்கள் தான்.